ராகவனே ஏங்க கலை போயிட்டு வரேன். என்ன அழுது நிக்கிறாரு? என்னங்க ஆச்சு அழுதுட்டு இருக்கீங்க? தாத்தா செத்துட்டாருமா. தாத்தா செத்துட்டாரா? நேத்து நல்லா தானே பேசிட்டு இருந்த தாத்தா கிட்ட. இன்னைக்கு செத்துட்டாரு. எல்லாம் பேர பேத்தியோட என் மேல ரொம்ப பாசமா இருந்தாரு. என்ன விட்டு போயிட்டாரு. என் மேல உயிரே இருந்தாருமா. அவ்வளவு பாசமா. நீங்க கஷ்டப்படுறத பார்த்தா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. என்னங்க ஆச்சு? நெஞ்சு வலிக்குதுமா. ஆஸ்பத்திரி வேணாமா. ஒரு கோட்டை அடிச்சாக்கா பஞ்சு பஞ்சா பறந்து போயிடுமா. கவலை எல்லாம் வலிக்குதுமா. நல்ல நேரத்துல ஆயிரம் தாத்தா வேலை செத்து போயிட்டாருன்னு சொல்றீங்க. சரி இந்தாங்க புடிங்க. அப்பா சைலண்டா குடிச்சிட்டு சைலண்டா வந்து படுக்கணும். இது நான் போன ஜென்மத்துல செஞ்ச புண்ணியம்மா. எனக்கு நீ பொண்டாட்டியா வச்சிருக்கிற. நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கிறேம்மா. என் மனசை புரிஞ்சுக்கின்னு என் கையில காசை கொடுத்துக்கிறிய. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேம்மா. சரி குடிச்சிட்டு அமைதியா வந்து படுங்க. சரிம்மா போயிட்டு வந்துடுறோம்மா. ஏங்க என்னம்மா என்னம்மா ட்ரெஸ் எத்தனை செட் எடுத்து வைக்கணும்? ட்ரெஸ்ஸா? தாத்தா செத்து போயிட்டாருன்னு சொன்னீங்கல்ல. ஆமா. அதுக்காக ஊருக்கு போனோம்ல. ஆமா ஆமா. நான் தாத்தா செத்து போயிட்டா சொன்னேன். எங்க தாத்தா நான் சொன்னேன்? அட பாய் மனுஷா கடுவாய் காசை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போறேன் பேர் குடிக்கிறதுக்கு. சும்மா சொல்லாதீங்கண்ணா. நீங்க ஃபுல் சாப்பிட்டா நீங்க நடக்க இருக்க மாட்டீங்க. சரி வீட்டுல எப்படி தங்கச்சலாம்? அவெல்லாம் நல்லா இருக்காங்க. அம்மா நீங்க டெய்லி இருக்கா? வேலைக்கு போக மாட்டியாடா? நான் வேலைக்கு போனோம். வேலைக்கு ஒரு வாரம் போறோம். ஒரு வாரம் சும்மா இருக்கும். ஒரு வாரம் சரக்கு அடிக்கணும். அவ்வளவுதான். என்ன பாரு எப்படிங்கிறேன் பாரு. சரக்கே அடிக்க மாட்டேன். எங்களாவது வாரத்துல ஒரு நாள் தான் மாமா ஃபுல் போல இருக்கும். அவ்வளவுதான். நீ டெய்லி வச்சு கொத்த வாங்க இருக்கிற. எப்படி பாரு மாமா ஜிம் அடிக்க நல்ல சரகே இல்லண்ணா. மட்டமான சரக்கு எங்களுக்கு துண்டு கம்மியா இருக்கும். மட்டமான சரக்கு லோக்கல்ல போய் சாப்பிடுற ஃபாரின் சரக்கு சாப்பிடுறா அதான் சூப்பரா இருக்கும். எனக்கு ஃபாரின் சரக்கு நீங்க வாங்கி தரீங்களா? அவதானே மாமா தானே. நீ கவலைப்படாத. புரியுதா? நீ அடுத்த வாரம் வரியா? அடுத்த வாரமா? பணம் எப்பவுமே இருக்க என்கிட்ட. புரியுதா? நீ பணத்தை பத்தியே கவலைப்படாத. மாமா கிட்ட பணத்துக்கு குறை கிடையாது. புரியுதா? வேற பணம் இல்லைன்னு வச்சுக்கோ. ஒரு வாட்டி வாட்சி வச்சிடலாம். சரி. இன்னொரு வாட்டி மூலத்தை வச்சிடலாம். புரியுதா? கடைசியா ஒன்னே வச்சிருவோம். நம்ம மாமா கடைசியா ஒண்ணு வச்சிருவான் மச்சான. எனக்கு உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். என்ன பண்ணுவேனா? என்ன போய் முட்டிக்கிறாங்க. முட்டியா? முட்டுவேன். ஆனா எனக்கு சரக்கு வாங்கி கொடு. சரக்கு வாங்கி கொடுத்தா முட்டிக்கிற. சரி அடுத்த வாரம் நம்ம போறோம். மலை மேல இருந்து உன்னை தள்ளி விட்டுருவேன். நானு போய் விழுந்துருவியா? எனக்கு சரக்கு வேணும். சரக்கு வேணும் கொடுத்துனா நீ என்ன வேணாலும் நான் செய்யறேன். கண்டிப்பா செய்வியா? சரிடா அடுத்த வாரம் கண்டிப்பா போறோம். நம்ம சரக்கு போற 2 பேருமே மேல இருந்து மாமா பாத்துக்கினே கண்டிப்பா அதுக்கு பொத்துன்னு சரி ஆட்டோ கூடி போலாம். மட்டும் எனக்கு சைடிஸ் நிறைய வாங்கி சாமா சாருக்கு 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 மணி 10 மணி ஆயிடுச்சு. தம் அடிக்கணுமா? சரிவா. மாமா இருக்கிற வரைக்கும் நீ கவலையே போறாங்க. உசுறு எங்க வேணா உனக்கு போற எங்க வேணா வாங்கி கொடுக்குறேன். அண்ணன் நான் எதை பத்தி கிடையாது. அண்ணன் பண்றேன். எங்க அண்ணனுக்கு அண்ணன் செல்லம் வீட்டுல வித்துட்டேன். நானு இன்னும் ஒரு இடம் அது விற்க போறேன். உன்னாலேதான் வித்துனுக்குறேன். கொண்டாட்டி செருப்பால் அடிப்பா என்ன பார்த்தானாக்கா. கல்யாணம் மட்டும் எல்லாம் நடுவோட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுல பண்ண போட்ட எல்லாமே வித்துட்டு ஒண்ணுமே கிடையாது. நான் பேச்சுலர் நீ என்ன ஜாலியா நீ என்ன ஏன்னு கேளு. பேச்சுலர் ஜாலியா நான் கேளு. நீ என்ன ஏன்னு கேளு. கேளு ஏன்னு கேளு. உன் கூட சேர்ந்தாத அதனால எல்லாத்தையும் வித்துட்டேன்.
புரியுதா? இனிமேல் உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. நீ என் கூட தண்ணி அடிக்க வராத. விட்டு போயிடுற தம்பியா. ஏய் சுமதி, நேத்து நைட்டு குழம்பு எடுத்துட்டு போனியா, அந்த பாத்திரத்தை குடுத்தியா? அப்படியே அமைக்கலான்னு பாக்குறியா? எடுத்துட்டு வா சீக்கிரமா. எங்க வீட்டுல பாத்திரங்கள் எல்லாம் இப்படிதான் காணாம போகுது. என்னங்க எங்க கிளம்பிட்டீங்க? இது கொஞ்சம் வெளியே வேலை இருக்குமா, போட்டு வந்துடுறேன். சொல்ல நினைச்சேன். காயத்ரி சக்கரை கொடுத்தா, அங்க இந்த ஸ்டவ் ஆண்டு வச்சுக்கிறேன் பாரு. பாத்துக்கிறியாடி? அவ பாரு, சக்கரை வாங்கிட்டு போனா கரெக்டா கூட கேஸ்ல திருப்பி கொடுத்துட்டா. நீ என்ன இருக்கியே, அவளை பார்த்து கத்துக்கோ. துர்கா, காயத்ரி சக்கரை கொட்டின்னு பாத்திரம் எடுத்து வந்து கொடுக்க சொன்னா. போன வச்சு அங்கேயும் வாங்கினாங்க, பாத்திரம் கொடுக்கல. கொஞ்சம் சொல்லுங்கன்னு சொன்னா, முதல்ல பாத்திரத்தை திருப்பி கொடு. எனக்கு கொடுக்க தெரியும், போங்க. இன்னொரு பெரிய பொல்லாத பாத்திரம் வச்சிருக்கான். நான் என்னமோ அப்படியே தலைமையில் தூக்கிட்டு போற மாதிரி தான். கொடுத்துக்கிறேன் போங்க. என்னடி எங்க வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு அப்படியே பல்ல வச்சுன்னு பாக்குறியா? அவர் சொன்னாரு, அவர் கொடுக்க சொன்னான்னு சொல்லிட்டு நான் இப்ப உடனே திருப்பி கொடுத்துட போறேன் அவன் வீட்டு பாத்திரத்தை. உனக்கு என்ன, நீ முதல்ல என் பாத்திரத்தை கொண்டு வந்து கொடு. சுதா, என்ன? நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்ன கேள்விப்பட்ட? நீ வெளியூர் வேலைக்கு போறியாங்க? ஆமா போறேன். இப்ப என்ன இருக்கு? நம்ம லவ். லவ்வா? என்ன லவ்? இப்படி சொல்ற, பழனது உனக்கு ஞாபகம் இல்லையா? ஆமா பழகணும், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அதுக்கு பேர்லாம் லவ் கிடையாதா? நீ உருப்படியா ஒரு வேலைக்கு போறியா? சொல்லு. எனக்கு லிப்ஸ்டிக் வாங்கி தர முடியுமா? எனக்கு பாடி ஸ்ப்ரே வாங்கி தர முடியுமா? எனக்கு இந்த மாதிரி காஸ்ட்லி போன் வாங்கி தர முடியுமா? எங்கேயாவது ஒரு இடத்துல நீ உருப்படியா வேலை செய்யறியா? போற 10 நாள்ல சண்டை போட்டு வந்துடுற. உன்னால நம்ப சொல்றியா? ஏன் இப்படி கோவப்படுற? உனக்கு என்ன தேவை சொல்லு. எனக்கு ஐஃபை வாழ்க்கை வாழணும், அவ்வளவுதான். அதுக்காக நான் போறேன். சரி வாழனா, போய் நீ உன்னோட முடிவை சொல்லு. என்னோட முடிவு இதுதான். இது ஒன்னும் சரிப்பட்டு வராது. நான் ஃபாரின் போறேன், அவ்வளவுதான். இதான் முடிவா? ஆமா, விடு.